வணக்கம். ஒரு விடுகதையோட ஆரம்பிக்கிறேன். அவதூறுக்கு மட்டுமே சொந்தக்காரர்கள், ஆதாரம் கேட்டால் ஆதாரம் தெரியாதவர்கள், ஆதாரம் கொடுக்க திணறுபவர்கள். இதுக்கு சொந்தக்காரங்க யாருங்கிறது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம நேரா பாயிண்ட் வருவோம். சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஆதாரம் கேட்டு கிட்டத்தட்ட 5 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. கடந்த 2-3 மாதங்களாக உருட்டின அந்த உருட்டுக்களுக்கெல்லாம் ஒரே ஒரு போடா போட்டு சாட்டை துரைமுருகன் 500 கோடிக்கு ஆதாரம் கொடு, அப்படி இல்லைன்னா அவர் ஒரு வார்த்தை விட்டார். அந்த வார்த்தைகள்லாம் நான் பயன்படுத்த நான் விரும்பல. அப்படி இருக்கிறப்போ அவங்களே ஒத்துக்கிறாங்க அண்ணன் சொன்னதை. இப்போ அண்ணன் நம்ம பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் தருவாரான்னு கேட்டோம்னா அதுக்கும் ஆதாரம் இருக்காது. சரி, ஓகே, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். டிஎம்கேவை எதுக்குதான் என் கட்சி ஆரம்பிச்சிங்க? டிஎம்கேட முக்கிய தலைவர்கள் போட்டிட்ட எந்த தொகுதிக்கு உங்களது தலைவர், அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்த போனார்? முக்கிய தலைவர்கள், அது மட்டும் இல்லாம அங்க போட்டிட்ட உங்களுடைய முக்கிய பிரமுகர்கள் யார்? இதுக்கு பதில் இருந்தா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நெல்சன் அண்ணனுக்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நெல்சன் அண்ணன் பார்வையில் படுற அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.